Welcome to my Mottamadi date. என்ன இவ்ளோ லேட்? ஃப்ரெஷர்ஸ் டே இன்னைக்கு. நீ என்னடா பண்றாங்க? ஏய் எவ்வளோ பெரிய மீம் பேஜ் நடத்திட்டு இருக்க? காலேஜ் பரம்பரை நாளனா எப்படி? சரி உன் மீம் பேஜே கட்டிட்டாளு. ஹலோ. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? ம் உங்க அப்பா கஷ்டப்பட்டு தானே இருந்தான். அப்பா பத்தி பேசாதீங்க. கட்டனப்ப சீருக்கு வண்டி கூட வாங்கி கொடுக்கலாம். அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அங்க இருக்க வரையும் சந்தோஷமா பா இருக்காங்க. ஏன் அப்ப பாரு தாத்தாவே போட்டு திட்டிட்டு இருக்க? அந்த மனுஷனை பார்த்து 10 வருஷம் ஆச்சு தெரியுமா? தாத்தா You take care of that guy, mommy. I need to leave. டேய் Hey yo homie Kichu. Yo. முக்கிய தகவல். நான் வந்து என் ஆளை பத்திர போயிருக்கேன்டா. அக்ஷராடா. என்ன மச்சி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? நாளைக்கே கல்யாணமா? டேய் சரிடா ஆள்லாம் ஒன்றும் இல்லை ஒத்துக்கிறேன். பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச விக்டோரியா பாம்ஷெல் பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணி அவ்வளோதான். இதான் மேட்ரு. ஆனால் மேட்ரு என்னன்னா வந்துட்டு இப்போவே டேட்டிங் கூப்பிட்டுருக்கா. நான் தான் திரும்பி போகிறேன். அது காசு மட்டும் கொஞ்சம் வேணும்டா. ஃபோன் பண்ணி கேட்க தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல பத்தியா? இன்னைக்கு மட்டும் என்ன மச்சான் நேற்று ஃபார்மசிக்கு வந்திருந்த போல டெய்லி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு நடத்து என்ன கூட சீட் பண்றீங்க? நீ யார் கூட ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் பேபி. தனுஷோடலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. இரு அந்த எருமைக்கு ஃபோன் அடிக்கிறேன். யார் அந்த நிமலனா? அவனே தான். ஹலோ யா கியூடி. கியூட்டியா? ரொம்ப முக்கியம். I'm on the way, ma. I'm here. I'm just here. I'm at the moment, you know. Me. Yeah, this Uber driver, no, he's coming late. யூபரா? Yeah. ஆனா நீ மூச்சு எடுக்கிற சத்தம் தானே வருது. It's cardio, ma. Hey. Hi. Hey, sorry, this Uber driver, no, he came very late. Hi, bro. நான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு இவங்களும் தனுஷ்ரியும் பெரிய கப்பிள். இருக்கட்டும். Did you guys order or any sides? இன்னும் இல்ல. Not yet. Okay, then order. ப்ரோ இங்கே ஏதோ கவர்மெண்ட் பீஸா இருக்கான், ஆர்டர் பண்ணலாமா? Hey, it's not government pizza. It's like, you know, gourmet pizza. What? Haven't you eaten this margarita cheese but with jalapeno dips with breast sticks on sides? It's very cheap here, I guess so. Like the price is only $6.99 only. இங்க 9 டபுள்ஸ்.
ஹே அக்ஷரா, சம் டயட்னு சொல்லியிருந்தல, 1 pizza போதும்ல? மார்காரிட்டான்றாப்புல, ஜெலபின்றாப்புல, பயங்கரமான அதான் பிடிச்சிருக்க போல. வெயிட் வாட் டு யூ மீன் ஆளு அண்ட் கீழுன்னு? சி, ஒரு பையன் பொண்ணு அவங்க பேசினாங்கனாலே யூ ஷுட் நாட் கன்சிடர் them as ஆளு அண்ட் ஸ்டஃப், ஓகேவா? அவங்களுக்குள்ள ஒரு பெனிஃபிட்ஸ், ஐ மீன் கிரேட்டர் பாண்ட் தன் தட் இருக்கும். பையன் பொண்ணு பேசினாவே இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எவ்வளோ கிரேட்டரான பாண்டிங். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை மச்சான். இவ தான் என் ஆள், இவ்வளோ நாளாக சிம் படிச்சுட்டு இருக்கேன். இதில் நடுவில் பூந்து இந்த பாண்டிங் கீண்டுன்னு என்னை பாரு, பர்சனாலிட்டி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கேன் மச்சான். இன்னும் 7 நாள் அவள் பர்த்டே, சரியா? இந்த விக்டோரியா சீக்ரெட் பாம் ஷெல் யோதே பர்ஃப்யூமே 6500 rupees அதை மட்டும் வாங்கி கொடுத்து அன்னைக்கே அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணல வையன். காசு தான் இப்போ பிரச்சனையே. காசு மட்டும் எப்படியாவது கிடச்சிச்சின்னு வையன், கொடுத்து பண்ணிடலாம் மச்சி. அன்னைக்கே காசு இருந்தால் மட்டும் கட்டிடுவியா மச்சி? வாட் டு யூ மீன்டா? ஆப்வியஸாடா, காசு மட்டும் கிடச்சிச்சுன்னா நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணி இரு. நீயே அதை பற்றிலாம் கேட்குற? டேய், உனக்கு காதல்ல கா போட தெரியுமா? மெய் எழுத்துக்கள். ஐ டோன்ட் ஃபைண்ட் த ரைட் கேர்ள்டா. என்னமோ பா, எப்ப பாரு நோயின்னு தாத்தாவா லைன்ல ஒத்த பைசா தர மாட்டாரா? தயவு செய்து அப்படி இல்லப்பா, இந்த மனுஷன்ட்ட பேசி 10 வருஷம் மேல ஆச்சு. அப்படியே சேட்டு செந்தில் புத்தி. தாத்தாட்ட பேசின வச்சா ஒரு 500 ரூபா தருவாருன்னு பார்த்தேன். பேசியே 10 வருஷம் ஆச்சுடா அந்த மனுஷன்ட்ட. மச்சான், அண்ணா என்ன, நான் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை பிரித்து விட்றேன்டா. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? இது ஒரு பிரச்சனையாடா? பிரச்சனை தான் மச்சான். அதனால தான் ஐ டோன்ட் ஃபைண்ட் த ரைட் கேர்ள்னு நினைக்கிறேன்டா. டேய், 1500 தான் நம்மள்கிட்ட இருக்கு. இன்னும் 7 நாளுக்குள்ள 6500 ரூபா பெட்ட முடியும். எவன்ட்டையும் கேட்க முடியாது. முடியுமா? இங்க எல்லாத்துக்கும் காதல் என்ன தெரியுமா? என்னடா திருன்னு முழுகிறீங்க? இல்லை மச்சி, ஒரு கப்பலை டப்புன்னு நீ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன்னு வையன், உடனே என்ன பண்ணுவேன்? ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த பையனுக்கு வாட்ச் டூன் ஹனி அப்படின்னு டிஎம்ல ஸ்லைட் பண்ணி அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணானா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன் ஆளுக்கே அனுப்புவேன். காதலுங்கிறது ஒரு மலர் மாதிரி. அது ஒரு தடவை தான் மலரும். ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா அது ஒட்டவே முடியாது. டேய் தம்பி, உனக்கு ஒரு வளர கிளம்பு. நீங்க யாரையாவது ஒன் சைடு லவ் பண்றீங்களா? அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? அவங்க இருக்கிறது உண்மையாவே நல்ல உறவா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது ஒரு ரெட் ஃபிளாக் ரிலேஷன்ஷிப்பா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது உங்க உரிமை. அதுக்கு தான் என்ன நாங்க இருக்கோம், லவ் குரு. நீதான் லவ் குருவா? ஆமா மச்சான். டேய் பாவண்டா, உண்மையிலேயே அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற மச்சான்? அதான் அங்கே பாரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு காதல் ஒரு காவியம்னாலே ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்லேயோ ஆயிரக்கணக்கான கண்கள் அவங்கள பார்த்துட்டே தான் இருப்பாங்க. கல்கண்டா அவங்க தான் மச்சான் மெஜாரிட்டி. லைக் அவங்களுக்குள்ள ஒரு ஜெலசி இருக்குல்ல, ஒரு ஹேட்ரட்ல அவள் எப்படி நல்லா இருக்கலாம். மச்சான் கர்மாடா. மச்சான், கர்மான்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்படி ஒரு விஷயமே கிடையாதுடா. நீ சொல்லுவ எப்போ பாரு ஐ நீட் டு ஃபைண்ட் த ரைட் கேர்ள்னு. இப்போ இதனால் ஒன்றும் உனக்கு த ரைட் கேர்ள்னு நீ ஃபைன் பண்ணாமல் போவாது. திஸ் இஸ் பிஸ்னஸ் மச்சான். சிரிக்காத. எங்க பாரு, ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா பார்க்கலாம், சரியா? வந்ததுன்னா 1500 ரூபா பார்க்கலாம். 1500 ரூபாயா? உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் வேணும்னா உங்க காதலோட இன்ஸ்டா ப்ரொஃபைல், மியூச்சுவல்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதை வச்சு நாங்கள் ப்ரைஸ் சொல்லுவோம். 200லேருந்து 1500 வரைக்கும். ப்ரோ, அவன் அந்த பையனோட 100 வருஷம் வாழ போறேன்னு சொல்லிச்சே ப்ரோ. அப்போ இன்னும் ஈஸியாக போச்சு. இதெல்லாம் ஈஸியாக பிரித்து விட்டுடலாம். இந்த கஸ்டமர் நம்மளை அணுகிறதுன்றது, அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட சேட் பண்ணுறதோ, ஃபோன் பேசுகிறதோ, தெரப்பி பண்ணுறதோ, இந்த மாதிரி மேட்டர்லாம் இன்ஸ்டாகிராம் மூலியமாக மட்டும் வேணாம், சரியா? ஏன் மச்சான், இது அடுத்தவங்க வாழ்க்கையில் விளாட்ற மாதிரி இருக்கு. ஏதாவது மாட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தோலை உரிச்சுடுவானுங்க. பட் சரி, ஏன் சொல்கிறேன்னா கரெக்டு தான்.
நம்ம மூஞ்சி தெரியக்கூடாது, எல்லாத்தையும் அனானிமஸாக தான் பண்ண போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணுவோம் சரியா? இந்த ஒரு ஃபோன் இருக்குது என்கிட்ட, டொக்கு ஃபோனு. இந்த டொக்கு ஃபோனில் ஓட்ட சிம்மு ஒன்று போட்டிருக்கேன். இந்த சிம் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்ன ஃபோன் கால் இந்த சிம்முக்கு வந்தாலும் அது நம்ம கிளைண்ட்டு தான். வர ஒரு காலுமே நமக்கு காசுடா மச்சான். அந்த மாதிரி பிரிச்சுன்றது தான் லவ் குருன்ற கான்செப்டே சரியா? இது வந்து இந்த காலேஜ் கல்ச்சர்ஸ்லாம் போகல. அப்படி கல்ச்சரல்ஸில் வாய்ப்பே இல்லைங்க. நான் பண்ணுற காமெடிக்கு சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப சிக்கமாயிடும். என்னடா அப்போ வேற எங்கே உன் காலேஜ் தான் சொல்ல முடியும்? காலேஜில் வச்சு ஆமாண்டா, காலேஜ் ஈவினிங் டைம் போல் அப்படியே எல்லாரும் கூட்டமாக இருக்கும்போது அப்படியே போய் இன்னைக்கு எவ்வளோ கலத்துக்கு அடிக்க போகிறானா. நீங்கள் நெருங்க வேண்டிய நம்பர் 9942444112 only on WhatsApp. சொம்பத்தட்டி சோனாலி நீ தாண்டி என்னாலும் சோனாலி மச்சான் 7 நாள் 7 days 1 2 3 4 5 அப்புறம் என்னது 6 7 ஓகேவா? இங்கே பாரு, நான் வந்துட்டு யாருக்கு பர்த்டேடா மச்சான் புரிஞ்சுக்கோடா. கார்ஸ்க்கு 1500 5500 இன்னும் பேரலடா. நம்ம புள்ளடா மச்சான், ஒன்றுமே புள்ளடா மச்சி. 2:30 மணிக்கு குத்தோம் சரியா? மதியம் 2:30 மணிக்கு குத்தோம். ஹலோ ஹலோ ப்ரோ, லவ் குரு தான். யார் வேணும்? என்ன வேணும்? ப்ரோ நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், ஒரு பையனை தெரியும். அவங்க 2 பேர் லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க யாரும் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அவங்கள டேவே பிரிச்சு விடுங்க ப்ரோ. சத்தியமாக அவங்க நல்லாவே கூடாது ப்ரோ. காலேஜில் பிரேக் டைம் ஆனாவே போதும் ப்ரோ. பிரேக் எவ்வளோ பேசிட்டுருக்காங்க ப்ரோ. நீங்கள் தர டிப்புக்கு நான் நிறைய டிப்ஸ் தரேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க. அந்த பையன் அக்கௌண்ட்லேருந்து போகும்போது ஒரு 5 மியூச்சுவல் காட்டும் ப்ரோ. அந்த 5 நிமிஷம் நான் கிராப் பண்ணி தான் ப்ரோ அனுப்புவேன், ப்ரொஃபைல் அனுப்ப மாட்டேன். அதே மாதிரி அந்த பொண்ணு அக்கௌண்ட்லேருந்து போகும்போதும் 5 மியூச்சுவல் காட்டும் ப்ரோ. அந்த 5ல் 2 ஃபேக் ஐடி எந்த இன்னொன்று அவள்து ப்ரோ. அதையும் கிராப் பண்ணி அனுப்பணுமா ப்ரோ? சரி ப்ரோ, அந்த 2 மியூச்சுவல் சார்ஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நாங்கள் நாளைக்கு கால் பண்ணுறோம். டேய், அந்த பொண்ணோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க பாரு. ஏய், அந்த பையனோட மியூச்சுவல்ஸ் வந்துச்சு பாத்தியா? அந்த பொண்ணும் அந்த பையனும் மியூச்சுவல்ஸில் காமனாக அந்த ஒரே ஒரு பொண்ணு ரித்து தான் இருக்கா. டேய், இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பொண்ணை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். ஏய், எடிட் பண்ணிட்டியா? அமிச்சிட்டேன் ஒரு ஃபோட்டோ. இறேன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வந்துச்சா? மஞ்சு வா. ஹலோ ப்ரோ. ப்ரோ எதனா ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவோம் ப்ரோ. வந்துச்சு ப்ரோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல? நட்டோரியஸ் நிக்கில் _420. அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அந்த பொண்ணு மட்டும் தெரியுற மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்து போடுங்க. போடணுமா? ஐ மீன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டோரியில். ப்ரோ என்ன ப்ரோ ஸ்கிரீன்ஷாட் தரமா இருக்கு. ஆமாம் ப்ரோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அந்த பொண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு மீது எல்லாரையும் கட் பண்ணி விட்ருங்க. வேறு யாருமே ஆட் பண்ணி விடாதீங்க. அந்த கலனுக்கு டைட்டில் ட்ராக் இருக்குல்ல, தூ மீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போர்ஷனை மட்டும் சாங் மட்டும் ஆட் பண்ணிடுங்க ஸ்டோரியில். அதை மட்டும் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும் ப்ரோ இப்போதைக்கு. ப்ரோ லைக் அந்த இது நம்பர் காமிச்சுங்க ப்ரோ. நம்பர் சொல்லிட்டுங்களா ப்ரோ? 9500 60 7206. ஓகே ப்ரோ. ப்ரோ அம்ச்சிரேன் ப்ரோ. அதுக்குள்ளயா? ப்ரோ ஒரே ஃபன் தான் ப்ரோ. ஒரே நிமிஷம். அவங்க பெரியவருக்கு டெய்லி கால் பண்ணி டிப்ஸ் கேட்டு 500 ரூபாய் பர் டிப் அனுப்புறேன் ப்ரோ. உம்மா ப்ரோ சொல்லுங்க. நான் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் போகணும் ப்ரோ. இப்போ தான் நம்ம டவுட்டு வளர்த்து விட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் இதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் ப்ரோ. நம்ம பார்த்து முடிச்சு. ரைட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. நாளைக்கு கால் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். ₹700 அமைச்சிருக்கேன். போய் பேசுவோம்.
கூப்பிட்டு பிரேக்கப்புங்கற? நீ எக்ஸ்பிரசிவாவே இருக்க மாட்டேடா. மச்சான் அந்த ரிலேஷன்ஷிப்பை செமையா டவுட் பட வச்சிட்டோம். இப்போ எதுவுமே இல்லை. இப்போ அந்த பொண்ணை பற்றி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக. ஆமாம், எக்ஸாக்டாக அதான் பிளானு. நாளைக்கு அந்த ஏதோ டவப்பா கிட்ட வந்துடுவாங்க போல். ஏதோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிடுவாங்க. அவங்க தனியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ உள்ளே போகிறோம், அந்த கப்பலை நேரில் பார்த்து பிரிக்கிறோம். அதை அந்த கிளைண்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு ஃபைனல் அமௌண்ட் பே பண்ணி அதோட அடுத்த கிளைண்ட்டை பார்த்து கொண்டு கிச்சு சேர்த்து வைக்கணுமா? என்ன கதை ப்ரோ? அவனையும் இவனெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை ப்ரோ. அங்கிள் சொன்னா போச்சுக்கோங்க அங்கிள். 30 வயசு மேலே இருக்கவங்கலாம் டீல் பேசுறது இல்லை. அதுக்கெல்லாம் காசு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அங்கிள். சரி ஓகே. சரி ஆண்டி எத்தனை மணிக்கு துணிக்காய போட வருவாங்க? 2:30 மணிக்கு வருவாப்பா. உனக்கு என்ன விட பெட்டரா ஒருத்தி கூடிய சீக்கிரம் எனக்கு அப்படி பெட்டராவே வேணாண்டி. வீட்ல யாரும் இல்லைன்னு சொன்னா உன் ஃப்ரெண்ட் அனுப்புற நீ. நான் மேல படிக்க ஆசைப்படுறேன்டா. மச்சி யார் மேலடா படிக்க? அப்படியே பேசு. ஒரே ஒரு டயலாக் தான். அந்த இன்னொரு ரித்து பொண்ணை பற்றி மட்டும் நேரில் போய் பேசினா கண்டிப்பாக ட்ரிகர் ஆவாங்க. அதோட அந்த கிளைண்ட் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வர அப்படியே எடுத்து மூடிடலாம். நாளைக்கு லம்பாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அடுத்த கிளைண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். போ அப்படியே போ. ஓகே இல்ல? அங்கேயே நில்லு. ஆமாம், யாருன்னு காட்டிக்காத மச்சான், கோயட்டாக இருக்கணும். சரி, என்ன சொன்ன? அங்கே போய் என்ன சொல்லணும்? ரித்துவோட ஃப்ரெண்டு மாதிரி போய் பேசுகிற தனுஸ்ரீ காண்டாவா? சரி சரி, என்னது என்ன யாரு யாருன்னு தெரில. அங்கே அதுக்கிட்ட தான் வந்து உட்காருவாங்கண்ணா. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் தெரில. ஃபோன் வச்சு தான் தெரியும். அவனும் வந்தானா தெரில. அடிக்கிறான்டா, ஃபோன் அடிக்கிறான்டா. ஃபோன் பண்ணுறானா? சரி ஓகே ஓகே. ஹலோ ஹலோ ப்ரோ, ஐம் வாட்சிங். ப்ரோ வந்துட்டிங்களா ப்ரோ? ப்ரோ நான் உங்களை பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பார்க்காதீங்க ப்ரோ. எங்கே ப்ரோ? பார்க்காதீங்க ப்ரோ. பார்க்காதீங்களா? அந்த ரெட் கலர் சட்டியை ஒயிட் கலர் சட்டி பின் பக்கம் திரும்பி பின் ட்ராப் சென்சார் பெஸ்ட்டுக்காங்க ப்ரோ. அவங்க தான் ப்ரோ அந்த கப்பல். கொஞ்சம் போய் உங்கள் லீலை ஏதாவது காட்டுங்க ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் உள்ள இல்லை வேணாம் விடுங்க, உங்களுக்கு சஸ்பென்ஸே போயிடும் ப்ரோ. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். அது எப்படி ப்ரோ யாருன்னே தெரியாது உங்களை போய் இவ்வளோ ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணுவீங்க? ப்ரோ நீங்கள் அந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் பேசுறதுலாம் நான் ஸ்பெஷாலிஸ்டே. எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எனக்கு வந்துருச்சுடா. ஹே ரித்து பத்தியா? என்னென்னமோ ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்திருக்குடி, எனக்கே ஒன்றும் தெரியாது. முதல்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? நீ தானடா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும். செம் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சுடி. நீ அப்போவே சொல்லியிருந்தா அப்போவே பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இன்னையோட மொத்த இதுவும் முடியுது ப்ரோ. 5 நாள் நான் பேமெண்ட்டாக ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, மஜா ப்ரோ. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் தலை வச்சு படுக்க தேவையில்ல இந்த சைடு. அவ்வளோதான் ப்ரோ. சரி ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ உள்ளே வா. சரியா? சரி. What's up? What are you doing here, da? நீங்க என்னடா பண்ற? Hey, this is my Uber driver. I'm searching for him. சரிதான். Yeah, he took 4 lefts and crashed over here. சரி, எனக்கு அக்ஷரா சொன்னால இவதான் எங்க. Hey, the GPS is beeping. Da, I will go. Yeah, I will see you. Bye. மச்சான் போச்சுடா. மச்சான் அங்க எறும்பா இருக்கு, இடம் மாறிட்டேன்டா. இந்த கிளைண்ட் நம்மள சரியான ஆளுகிட்ட மாட்டி விட்டான்டா. அவன் எந்த புதறக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான்? தெரிஞ்சவன்டா அவன். டேய் மாட்டல மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் தூரத்துல தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி அங்கே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிளானோ அதே எப்படி போவோம். ஆனால் நான் பண்ணுறது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் மாட்டிக்கு போறோம்டா. நீ போய் என்ன சொல்லலான் இருந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு தயவு செஞ்சு வாடா. டேய் தனு, உனக்கு ரித்துவை பற்றி என்னெல்லாம் வந்துச்சோ எல்லாத்தையும் காட்டு. ஆனா நீ சிவா எனக்கு செம்ம கோவம். நீ சந்தேகப்படுவேன்னு. நீ தான் பேசுற ரித்து கூட. யாரா நீ? சிவா கொள்ளா அதெல்லாம் சொல்றப்பா தனிசைய பத்தி. அவன் பேரு கூட தப்பா சொல்றான்டி. ஹலோ சூப்பர்ரா.
டீ வேற லெவல்டா கபிலா டீ என்ன டாலண்டா மச்சான் உனக்கு ஃபோன் பண்றேன் ஹலோ செம்ம ப்ரோ நீங்க எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பியா இருக்கு ப்ரோ நீங்க பேசின பேச்சுக்கு அப்படியே நடந்து போனா ப்ரோ இவ்வளோ டே பின்னாடியே போனா ப்ரோ எனக்கு அப்படியே ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ நீங்க இதுக்கப்புறம் எதுவும் தலை வச்சு படு எப்படி பேமெண்ட் எப்படி ஒரு பண்ணும் இப்போ பண்ணிடுறேன் ப்ரோ எவ்வளோ ஒரு பண்ணும் பண்ணிட்டேன் ப்ரோ ஆமா வெயிட் பண்ணி ஆமா அனுப்பிச்சிருங்க பண்ணிட்டேன் ப்ரோ நான் அம்ஸ்டாண்டா பணத்தை பா வேற லெவல்டா எப்படிடா நீ அமெரிக்காஸ் காட்டான் டேய் எனக்கு என்னமோ அவங்க பிரிய மாட்டாங்கன்னு தோணுதுடா டேய் என்னடா அவங்க பிரியமாடா பண்ணோம் கண்டிப்பா பிரிய மாட்டாங்க உண்மைதான் பட் இங்க பாரு இந்நேரம் ஒருத்த வெள்ளை கூலிங் கிளாஸ்லாம் போட்டு மேபி ஸ்டைலா ஒன்றுப்பான்டா ஜாலியா அவனுக்காக பண்ண மச்சி அவன் கொடுத்தாங்க காசு நம்ம பண்ணதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு அவ்வளோதான் உத்தமா பொண்ணாக்கா நீ கேள்வி கேட்குற நீ அவன் இன்னைக்கு மட்டும் ஃபைனல் அமௌண்ட் 2000 ரூபா அமைச்சிருக்கான் இதோட 14000 ரூபா 7000 ரூபா நம்ம 2 பேருக்கும் ஈச் சரி வா சரி போன வை மச்சான் அண்ணா எனக்கு என்னமோ இதனால தான் எந்த ஒரு நல்ல பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தோணுது What do you mean டா டேய் நம்ம லிட்டரலி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை பிரிச்சு விடுறோம்டா Oh my god அதனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல சரி ஓகே அதை விடு 7,000 14,000 மொத்தமா இருக்கு டேய் காசுங்காதடா இதனால நம்மள யாராவது தேடி வந்து அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணானா சீடா மாமா கிச்சு இப்போ என் ஆளுக்கு பர்த்டே டுடே இஸ் த டே இன்னைக்கு தான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன் ஐ அம் கோயிங் அண்ட் திஸ் இஸ் வை த சோல் பர்பஸ் ரீசன் இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கெட் தட் உனக்கு அந்த மாதிரி நடந்தாதானே தெரியும் பை Akshara coming or not Hey guys, wait. Hey, Akshara is fine da. Hey, Victoria's Secret perfume. எப்போடா வாங்குன? எக்ஸ்பென்சிவ் ஆச்சே. Akshara சீக்கிரம் வரியா Favorite. ஐஸ்கிரீம் கேக் வேற Hey, you guys go. I'll catch you later. Alright. Wouldn't that be sus? சசாதா இருக்கட்டும் என்ன அப்போ டேய் ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு காலை எத்தனை மணிக்கு ஆச்சா காலையில் 6 மணிக்கே எழுந்துட்டேன் டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சுல ஏதோ ட்ரெண்டிங் சாங்க்கு ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க அது சார் வேற yeah that master who got like only like 2000 followers on Instagram டேய் what ma'am why hot I got a surprise for you after the birthday party is over டேய் அப்பா கேளு தப்பா நீங்க வா you want privacy silly girl அங்க நில்லு ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு நோஸ் கட் கொடுத்துட்டு இருக்க உனக்கு எல்லாமே தெரியுமா when did I ever do like that என்னை ஏன் வீட்ல கூப்பிட்டது இல்ல if you wanted to come na then இப்ப கன்ஃபஸ் பண்ண போறியா நிம்லன் யூ கான்ட் ஃபேக் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் கோ அலான் நோடா உனக்கே நீ யாருன்னு தெரியாது இதுதான் நீ இப்படியே இருந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட ஒத்துருக்க மாட்டேன் ஏன்னா நீ நிம்லன் நீயா இருந்து என் கூட பழகினதே இல்லை சரி தட்டி விடு அடப்போடா அவளுக்காக 6500 ரூபா விக்டோரியா சீக்ரெட் பர்ஃப்யூம் வர வாங்கி கொடுத்துருக்க இப்போ அதை என்ன பண்ண போற எதுவும் பண்ணாத அந்த பர்ஃப்யூம் எனக்கு கொடுத்துரு நானாவது அடிச்சு சுற்றிட்டு இருப்பேன் நம்ம 2 பேரும் என்னென்னமோ பேசுற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கான் பார்க்கவே அருவருப்பா இருக்கு நடு ராத்திரி 12 மணிக்கு சிவா படுக்கவான்னு நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினா எல்லாமே இந்த நாய் தான் பண்ணியிருக்கான் ஹே ரித்து நான் உன்னை இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணல சரியா நீ சொன்ன ஓகே யார் செஞ்சா அம்பி நம்ம காலேஜ் கல்ச்சர்லாம் வருவானே அவன் தான் என்னமோ அவளுக்காக தான் இந்த பிஸ்னஸ்ஸு எல்லாமே ஆரம்பித்தோம்
இப்போதான் அவளே இல்லைன்னு ஆயிடுச்சுல. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாகவும் மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த லவ் குரு பிரிக்கிறது சேர்க்கறது இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம். என்னப்பா இப்போ பிடிக்கிட்டா இப்போ என்ன எனக்கு புரியல. டேய் டேய் என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ? சரி இங்கே பாடுறா, அக்ஷராக்காக தான் ஆரம்பித்தோம், அவளுக்காக தான் அதெல்லாமே. நான் இனிமேல் இதை எனக்காக பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, இனிமேல் இதை எனக்காக பண்ண போகிறேன். ஏய் நீ ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, புரியுதா? டேய் நினச்சி பார்த்தியா கொஞ்சமாச்சும்? 14,000 சம்பாரிச்சிருக்கோம், 7,000 ஆளுக்கு போய் வந்துச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சு மேக்ஸிமம். 5 நாளோ 6 நாளோ ஆச்சு, அவ்வளோதான். நீ பாட்டுக்கு நீ உன் இஷ்டத்துக்கு நீ ஆரம்பிப்ப, அவள் தேவையில்லனோடனே நீ உனக்காக பண்ணுவியா? டேய் என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? ஆக்சுவலாக அசிங்கமாக இருக்குடா, அவளுக்காக போய் நம்ம ஆரம்பித்தோமேனு. அவள் இனிமேல் அவள் அவ்வளோதானடா? ஆமாம் அவ்வளோதான். அவள் வேணான்னு சொன்னால. மச்சான் ஆல்ரெடி சிவா பிரிச்சு விட்டதே கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊரே கண்டுபிடிச்சு ஏதோ பண்ணிருச்சுன்னா என்னடா வருது? பயமா இருக்குடா. என்ன ஏறி அடிக்கிற? ஐயோ பகவான் ஒத்தட்டி துடிக்குதே. இதை பண்ணது வேற 2 பேர், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. துப்பாக்கி இப்ப இவன் கையில இருக்கு. இவன் பேர் நிமலன். நீ உன் ஃப்ரெண்ட் பார்க்காம கூட பிரிச்சு விட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி பிரிச்சு விட்டுட்டு இருக்கறனால தான் நான் ஆளே கிடைக்காம சுத்திட்டு இருக்கேன். இந்த கர்மா கிருமானு நீ என்னென்னமோ பிலீவ் பண்ணிருக்க, அதெல்லாம் சுத்தமா கர்மாங்கிறது உண்மைடா, புரியுதா? நாளைக்கு உங்க அம்மா அப்பாவே வந்து காசு தரேன் இந்த மாதிரி பண்ணி விடுனா பண்ணி விடுவியா நீ? இல்லடா எங்க அம்மா அப்பா சொன்னா பிரிச்சுட மாட்டேன்டா. அது வந்து பாலிசி, சரியா? பாலிசி 1 அது மட்டும் வச்சுக்கலாம், ஓகேவா? உங்க அம்மா அப்பா எங்க அப்பாவும் பிரிச்சுட வேணாம், மத்த எல்லாம் பண்ணலாம்டா. ஏய் என்னடா நீ மச்சான் வாய்ப்பே இல்லடா, வாய்ப்பே இல்லை மச்சி. யோசி, தினமும் அன்னைக்கு போன கெஃபே போகலாம், எப்போ வேணா எங்க வேணா சுத்தலாம். ஆசை இருந்தா பொண்ணுங்களே உன் பின்னாடி வருவாங்கடா. டேய் சத்தியமாடா, அட்டன் பண்ணு. உனக்காக பண்றேன்னு நினைக்காத, வெறும் காலேஜ் முடிகிற வரைக்கும் தான். ஹலோ இர்ரா சிவா கத்தாத. ஏய் அன்னைக்கு யாரோ ஏதோ இதுல கூட்டு வந்திய ஒருத்தனை நிமலன்னு பெரிய வேலையா பண்ணிட்டு போய். சீரியஸாவா? நிமலனா? நீ போனை எடுத்து தயவு செஞ்சு பாரு அக்ஷரா. காதல்ங்கிறது ஒரு மலர் மாதிரி, அது ஒரு தடவை தான் மலரும். டேய் தம்பி, உனக்கு ஒரு வளராது, கிளம்பு. இருக்கேன். இப்போதான் அவன் அவனா இருக்கான்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சிருக்கானா? சிவா இஸ் இட்? இரு நைட் அவனை கால் பண்றேன். அக்ஷரா அவ அட்ரஸ் மட்டும் சொல்லு. ப்ரோ என் வாழ்க்கை உங்க கையில தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ ஆல்ரெடி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, தெரிஞ்ச பையன் பொண்ணோட இது பண்ணி. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பையன் பொண்ணோட போட்டோ இல்ல ப்ரோ பிரிக்க வேணாம், சேர்த்து வைக்கணுமா? ஆமா ப்ரோ, இப்போ அந்த பொண்ணு என்ன தான் சேர்த்து வைக்கணும். சரி அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. ஆல்ரெடி அனுப்பிச்சேன் ப்ரோ, வாட்ஸ்அப்ல இருக்கு பாருங்க. அனுப்பிச்சிட்டீங்களா? ப்ரோ அந்த பொண்ணு கிடைக்கலாம் கூட பரவாயில்லை ப்ரோ, நீங்க தான் ப்ரோ எனக்கு ஐடென்டிஃபை தி ரைட் கேர்ள் டா. நீ அதை பற்றிலாம் கேட்குற? உனக்கு காதல்ல ஓட தெரியுமா? மெய்யெழுத்துக்கள் நீ அதை பற்றிலாம் கேட்குற? உனக்கு காதல்ல ஓட தெரியுமா? டேய் இந்த ஒரு கிளைன் மட்டும் இல்லடா, ஃபைண்டிங் தி ரைட் கேர்ள்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ஆமா ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் காட்டு. இல்லடா இல்லனா பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸா? டேய் இங்கே பாரு, அவள் ஃபோட்டோவை பாரு. இவ கிட்டலாம் பயங்கரமாக லம்பாக நம்ம வாங்கலாம், சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது செம்மாயிடும், ஒரு ரிச் பார்ட்டியாக தெரியுது, நல்லா காசு பார்க்கலாம்.
உனக்கு நடந்தனால சொல்றியா? டேய் அப்படிலாம் இல்லடா. சி இப்போதைக்கு பொண்ணுங்க விஷயத்த தலையிட வேணாம், இந்த பிஸ்னஸோட விட்டுரு. இங்கே பாரு, அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒரு மென்டல் என்ன மென்டல் ஹெல்த்து? இங்கே பாரு, மணி இருந்துச்சுன்னா போதும், தட் கேன் மேக் யூ. தமிழ பேசுகிறேன். யா இப்போ முக்கியம் ரொம்ப. இப்போ இங்கிலீஷ் பேசணும், தமிழ் பேசணும். துட்டு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, எங்கே வேணா போய் என்ன வேணா பண்ணலாம். அது மட்டும் எப்படி சேர்க்கறது மட்டும் பார்ப்போம். டேய் ப்ளீஸ்டா, தேவையில்லாமல். விட்றா விட்றா லூசு போயில. ஏன் மேலே கோவத்தை காமிச்சு என்ன பண்ண போற? டேய் எல்லாம் உன் நல்லது தானே நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வேணாங்க பாரு, செம்மொழி முடிவுக்கு தானே இதெல்லாம் பண்ணலாம். நீயே வாக்கு கொடுத்துருக்க. அது வரைக்கும் எவ்வளோ காசு வருதோ அதெல்லாம் வச்சுட்டு சார் சந்தோஷமாக இருப்போம். என்ன அப்போ காதல் கீதல்னு ஏதாவது போய்ட்டு அப்புறம் நீ தாங்க பாரு. இங்கே பாரு, எவ்வளோ காசு பார்க்க முடியுமோ அவ்வளோ காசு பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். தேவை இல்லாமல் காதல் கீதல் பண்ணி யாருன்னே தெரில, சம்மந்தமே இல்லாமல். சரி பேசுனியா அவள்கிட்ட? என்ன சொன்னா? முதல்ல நீ யாருன்னு உனக்கே தெரில. கண்ணாடி போட்டா ஒரு மாதிரி பேசுகிற, கண்ணாடி போடாட்டி ஒரு மாதிரி பேசுகிற. முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடுறா. மழுமட்ட நாயே. Going to give him a slipper shot, motherfucker. எந்திரா நாயே. மழுமட்ட நாயே, எச்சக்கட்ட பொறுக்கி. சந்தோஷமாடா உனக்கு? சந்தோஷமா? ஐயா எவனுமே வரமாட்டான். எவனுமே வரமாட்டான்னு சொன்ன. எனக்கு என்ன தெரியும், அவன் வந்து அடிப்பானே. இரு, அவன் எங்கடா உன்ன அடிச்சான்? என்னதாடா அடிச்சான்? ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா என்ன? என்னடா எல்லாருக்கும் நம்ம ரெண்டு பேரும் மூஞ்சோட எல்லாத்தையும் அமுச்சு வச்சிருக்கான். அதனால வாட்ஸ்அப் இல்ல ஒன்லி ஃபன்ஸாடா? நம்ம பண்ண ஃபேக் ஸ்கிரீன்ஷாட், ஃபேக் சாட்ஸ் எல்லாத்தையும் அமுச்சு வச்சிட்டான். ஊரே வந்து அடிக்க போகுது. கொத்த வரங்க மாதிரி நிக்கிற, ஏதாவது பண்ணுடா. பிசினஸ் இஸ் பிசினஸ். வா அடி, வா வா, இன்னும் அடி, வா அடி, வா அடி, வா.
ஊரே வரா நம்மளை அடிக்க. டேய் ஊரே வராண்டா நம்மளை அடிக்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடா ப்ளீஸ்டா. கிளம்பிடலாம்டா. அப்புறம் இதையும் ஏன் மேலே வந்து பழி போவோம். இங்கே இருக்க வேணாம். டேஞ்சர். நம்ம யாருன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம தான் லவ்னு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து நம்மளை போட்டு சாமி இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கப்புறம் ஒரு சவகாசமே தேவையில்ல. டேய் டேய் ஒரு தடவை நான் சொல்கிறது கேளுடா. கர்மாவாது தீர்ந்து போட்டோம். சரிடா நான் போயிடுவேன். உன்னை வந்து எல்லாரும் அடிப்பானுங்க. அடிக்கட்டும் கிளம்பு. எங்க போறேன்னா என் தாத்தா ஒருத்தர் இருப்பார்ல அவர் ஊருக்கு போறேன். டேய் மச்சான் அங்க போறான் பாரு. வந்தா டேய் நில்றா டேய். புறானே. டேய் நில்றா டேய். அரவண. டேய் 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 டேய். தாத்தா நாங்கள் டவுனுக்கே வந்துடுவோம் போல. சுற்றி வெறும் வயக்காடாக தான் இருக்குது. ஆமாம் போங்க. ஒரு வீடும் இல்லை. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது பெருசாக. அதை தவிர்த்து வேற என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஏய் நிமலன் இத்தனை நாள் எங்கடா போனா? ஒரே செகண்ட் எங்கே வந்திருக்க? என்னடா இப்போ பார்த்துட்டு போ. டேய் நிமலன் என்னடா வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குற? என்ன வந்து பார்ப்பேன்னு பார்க்க மாட்டா? வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஏதோ குடிசையில் இருந்தேன்னு சொன்னியா தாத்தா? டேய் நான் குடிசையில் உட்காந்து கூழ் குடிச்சேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லையா? அதெல்லாம் அந்த காலம் தாத்தா. பெரிய மிராசுதாரு. ஊரில் உள்ள நிலமுறை நம்மளோட தான். நிலமா? நமக்கா? என்ன நிலம்? இங்கே உள்ள தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது குளம் எல்லாம் மீன் வளர்க்குறது எல்லாம் நம்மளோட தான்டா. எல்லாம் என்ன தாத்தா சொல்கிறீங்க? எந்த நிலம்? வெள்ளப்பக்கம் அது 20 ஏக்கர். 20 ஏக்கர் நம்மளோட தான். எங்கே என்னென்ன நிலம் மொத்தமாக ஒரு இடம் விடாமல்? பனங்குடி, கோபராஜபுரம், நரிமணம், வெள்ளப்பாக்கம் எல்லாம் நம்மளோட தானடா. அந்த கிராமத்தில் எல்லாம் நிலம் பாய் நிலம் நம்மளோட தானடா. இதெல்லாம் ஏன் தாத்தா எனக்கு முன்னாடியே தெரியல? உங்கள் அப்பா பெரிய வேம்பு பிடிச்ச வேண்டாம். எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டான். எதுக்கு எடுத்தாலும் ஏற்று பேசுவான். அதனால தாண்டா இது வரலாம் கொடுக்காம இருந்துச்சு.
இவ்வளோ நாள் எங்கடா போனா? குலதெய்வம் படைக்கிற இதுக்காக தேவைக்காக வந்திருக்க. அதை வந்து இருந்து பார்த்துட்டு 2 நாள் சென்று போடா. அதுதான் முக்கியம். பார்த்துட்டு தான் எப்படி தான் போவோம். வீட்டுக்கு சொல்லிட்டேன், வீட்டுக்கு கால் அடிக்காதீங்க. ஆமாம், நான் சொல்ல அவங்க அப்பா அவன் கிடக்கான். நான் தான், நீங்கள் அடிக்காதீங்க ஃபோனு. நான் ஃபோனை அடிக்க மாட்டேன். சரி, நான் வந்திருக்கேன். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கேன். சரி, இருக்கலாம்ல? சரி வாங்க. இதை விட என்னடா எனக்கு வேண்டியிருக்கு. சரி. எல்லாம் பசங்க வரைஞ்சது. என்ன இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளை காணும், இந்த சைடு வந்திருக்கேன். சித்தப்பா அதான் அங்கே இல்லை, அதான் ஒரு சிக்கல் ஆகிப்போச்சு. வீட்டில் சொல்ல அப்பா அம்மாட்ட ஏதாவது சொல்கிறாதீங்க, ஃபோன் பண்ணி. தாத்தாட்ட சொல்லிட்டேன், அதான் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்கிறாதீங்க. அதுக்கு முன்னாடி நீ என்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு. நான் யாருன்னு தெரியுமா? வெளில கேட்டு பாரு. சேட்டை செந்தில்னா என்னன்னு சொல்லுவாங்க. எது சித்தப்பா? சேட்டை செந்தில்னா என்னன்னு சொல்லுவாங்க. வெளில கேட்டு பாரு. ஏரியாவில் கூப்பிடுறது. ஏரியாவில் கூப்பிடுறது. அதனால நான் வந்து அதிகமாலாம் பேச மாட்டேன், ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசிடுவேன். சித்தப்பா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இது மேல் ஃப்ளோர் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளோட தான். சித்தப்பா நான் சும்மா தான் வந்தேன். நான் சரியா தெரிஞ்சுக்கணும்ல நீயும் என்னன்னு. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம். கோயில வச்சு அலப்பறையை நீ பாக்குற, நீ புரியுதா? பாப்போம். அப்புறம் ஊர்ல உங்க அப்பா ஏதோ கால் பண்ணாரு, ஏதோ பெண்கள் விஷயத்துல ஏதோ கேள்விப்பட்டேங்க. இன்னும் சரியில்லையாம, சேர்க்கை சரியில்லையாம. சித்தப்பா எங்க அப்பாவோட நான் சொல்றது இல்ல சித்தப்பா. அது எப்படி தெரியாம ஒரு விஷயம் வரும்? ஏதோ நடந்திருக்கு சித்தப்பா. நான் தயவு செஞ்சு விட்டுறேன், நானே சொல்லல. ஒரு கால்லாம் பண்ணிடுறேன். இந்த ஏரியாலாம் எப்படின்னா ரொம்ப பக்குவமா இருந்துட்டு போனோம். ரத்த பூமி, புரியுதா? காத்து இருந்துக்கணும் சித்தப்பா. நான் இந்த செமஸ்டர் லீவ் முடிவு வரைக்கும் தான், ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அது வரைக்கும் நான் எனக்கு கொஞ்சம் ஜுரமா இருக்கு. ஊசி என்ன போட்டுருவோம் தம்பி? ஜுரமா இருக்கா? ஜுரத்துக்கு மாத்திரை வட்டி போட்டு டாக்டர் வட்டி எடுத்துட்டு போதுமா? ஜுரத்துக்கு மாத்திரை கூட. இப்பொழுதெல்லாம் கிளி ஜோசியம் யாரும் பார்ப்பதில்லை. எனக்கு மிகவும் வருத்தம். ஏனெனில் அந்த ஒரு நொடி என் கிளியின் சுதந்திரம். புரியுது. சேவலே எனக்கு அறுக்கவே மனசு சரியில்லை. தப்பிதான் அர்த்தாப்ல துக்கோர் ரசிக்கணும் ஒரு விஷயத்த. நீ அது வந்து ஒரு ஃபுட்டா இருந்தாலும் சரி, ஒரு லவ்வா இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராயிங்கா இருந்தாலும் சரி. டேய் எஸ்.ஜே. சூர்யா. சூப்பர், செம. எஸ்.ஜே. சூர்யாலாம் ரசிகை பார்க்கும்போது மட்டும் என் இமைகள் இமைப்பதே இல்லை. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் இமைகள் இமைப்பதே இல்லை. ஏன்? தம்பி தண்ணி அடிச்சிருக்காப்ல. ஏன்? அந்த ஒரு துளி கூட உன் பார்வை என் கண்ணிலிருந்து மறைந்து விடக்கூடாது என்பதற்காக. அவனுங்க 2 பேரும் போட்டு தெரியும்டா, ஊருக்கே தெரியும். இப்பெல்லாம் பண்ணணும்னு அவசியமா? பின்ன அவனுங்க நம்ம 2 பண்ணாங்க தான். சரி, டவுட் பண்ணணும்னு பண்ணாங்க, பண்ணோம்.
ஆனால் சந்தேகம்னா பட்டோ தவிர்த்து என்ன பிரேக்கப்பா பண்ணும் இல்லை ஆனால் என்ன இந்த நிக்கில் தான் இப்படி பண்ணுவான். அவனை பற்றி பேசாத. சரி இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. அது என்னமோ தெரியல, யாராவது ஊர்ல இருந்து வந்துட்டு அப்படி பாத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கேன், மனசை கடமாயிடும். என்ன சித்தப்பா? ஆமா, இப்ப உன்னை எப்படி கொண்டு விட போறேன்னு எனக்கு தெரியல. இல்ல சித்தப்பா, அந்த ஸ்கூட்டி சாவி இருக்குல்ல, உங்க ஊர் வரைக்கும் போகணும். ஸ்கூட்டி எங்க இருக்குன்னு தெரியல, படுக்க வேண்டியது. அப்படியே படுப்போவா? அவ்வளவுதான், படுத்துருவோம். சித்தப்பா வந்துருங்க, போலாம் வாங்க சித்தப்பா. டேய் நிமிலன், இந்த வாடா. என்னது? இந்தாடா பணம். தாத்தா என்ன? எல்லாம் பணம்டா, உனக்கு தான்டா. எடுத்து பாரு, உள்ளார எடுத்து பாரு. பணம் பத்தலைன்னா பேங்கில் எடுத்துக்க தரேன்டா. இன்னும் எவ்வளோ வேணாலும் பேங்கில் எடுத்துக்கலாம். என்ன யோசனை பண்ற? பணம் தாத்தா கிட்ட நிறையா இருக்குடா. வேணுன்றப்ப உங்கள்கிட்ட கண்டிப்பா வந்து கேட்குறேன். வரேன், இதான் வர ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் வருவேன். சரி பாருண்ணா, இப்போ வேணாம். என்ன அப்பா மாதிரியே தமிழ் பிடிச்சவனா இருக்கா? ஏய் கிச்சு இருக்கியா? கிச்சு நீ வீட்லயே இல்லைன்னு நினைச்சேன்டா. ஏண்டா சொல்ல மாட்டியா? கதை அவ்வளோ தூரம் தட்டுறேன். நீ அப்படி நினைக்கணும் தான் நானும் நினச்சேன். என்ன பண்ணுறது, நீ தான் அப்படியே பேசி கதறனா. சரி, எப்படி இருக்க? ஆமாம், ஊருக்கெலாம் போனியா? தாத்தா எப்படி இருக்காரு? ஊரில் இதே நிலமை தான் அங்கேயும். ரொம்ப ஒரே நிமிஷம். சொல்றீ? அதோ ஆத்துல தான் இருக்கேன். வீட்டில் பருப்பு சொல்லி செஞ்சு வச்சிருக்கா, எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். In the name of the heavenly Father and of the name Jesus. வலைக்குமே சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உனக்கு எப்போ இருந்துடா இது ஃபீமேல் இன்ட்ராக்ஷன்லாம்? இப்போ தான் அரை மணி நேரம் முன்னாடியாடா? பைஜூஸா எல்ஐசி இன்சூரன்ஸா? இப்போ தான் சில விஷயம்லாம் புரியுது. என்னன்னு? இத்தனை நாள் ஃபைண்டிங் த ரைட் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே அவள் தான் ரைட் கேர்ள்னு சொல்லிட்டேன்ல. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா ஒரு பொண்ணு கூட இருப்பா, அவளோட இங்கே அங்கேன்னு சுற்றினா ஜாலி, அவ்வளோதான் மஜான்னு நினச்சிட்டுறேன். ஆனால் வெறும்னே வயிற்றில் வளர்கிற ஒரு பட்டாம்பூச்சிக்கும் நான் ஆக்சுவலாக ஒரு பர்சன் மேலே என்னை தாண்டி வைக்கிற ஒரு பாண்டுக்கும் வித்தியாசமே தெரில. வளர்றேன், பட் இப்போல்லாம் ரேண்டமாக ஒரு கப்பலை பார்த்தா கோவமோ லோன்லியோ இல்லை. சம்டைம்ஸ் அவங்கள பார்த்தா க்யூட்டாக ஃபீல் ஆகுது, லைக் ஒரு ஹோப் வர மாதிரி. ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீ அக்ஷராக்காக ஏன் இவ்வளோ பண்ணேன்னு 30% புரியுதுடா. ஆனால் அக்ஷரா என்ன கருமம் பண்ணாலும் எனக்கு புரியல. அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பா அவனை பற்றி. அக்ஷரா இன்னும் பேசுகிறாளா உன்ட்ட? டேய்,
அன்னைக்கு சிவா உன்னை பொழக்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வந்து அடி வாங்கினே, அது அக்ஷரா ஃபோன் பண்ணதுனால தான்டா. நீ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அவன் கூட பேசுறது இல்லையா? நான் ஏன்டா அவள்கிட்ட பேசணும்? ஏன் பயமா? வேணாம். எதுக்கு இப்போ இங்கே வந்த? என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். ரிஜெக்ஷன் தான் அது. அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியாதா? கிச்சன் நிறைய சொன்ன அவனை பற்றி, நீ ரொம்ப மாறிட்டேன்னு, நீ நீயாவே இருக்கேன்ட்டு. திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்காத அக்ஷரா. டே, I think I want to start fresh. இப்போதான் நீ கூட்டுக்குள்ளே வாழாமல் ரியாலிட்டி கூட சரண்டர் ஆகிற. ஒவ்வொரு விஷயம் நீ எப்படி சொன்னா, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, உன் பாடி லாங்குவேஜஸ், நான் ஏதாவது சொல்கிற முன்னாடியே உன் கண்ணை வச்சு அது எப்படி சொல்லணுன்னே தெரியல. பட் I want to read you like a book. இல்லை வேணும். இல்லை வேணும். Hey.